இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 5வது சங்கீதம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். தன்னை உண்டாக்கின தேவனை அடைக்கலமாக கொண்டு அவரையே அண்டிக் கொண்டு வாழ்கிற தம்முடையவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறதுனால அவர்கள் எந்நாளும் சந்தோஷித்து கெம்பீரித்திருக்கிறார்கள். பெரும் புயலுக்கும் காற்றுக்கும் மழைக்கும் எப்படி ஒரு மலை அசையாமல் நிலைத்திருக்கிறதோ அதே போல கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாக வைத்து அவரில் நிலைத்திருக்கிற மனிதர்களும் சீயோன் பர்வதத்தைப் போல அசையாமல் நிலைத்திருப்பார்கள். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரையே தன்னுடைய அடைக்கலமாக வைத்திருக்கிற மனிதன் அவருக்குள் தன்னை ஒளித்து கொள்வதனால், அவருக்குள்ளே சென்று தன்னை பாதுகாத்து கொள்வதனால அவரே அவனுக்கு கேடகமாக பாதுகாவலாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவருக்குள்ளாகவே பாதுகாக்கப்படுகிறார்கள். என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறதுனால அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதுனால நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகள் கிருபைகள் ஏராளம். அவற்றை நம்மாலே விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுடைய கரத்திலிருந்து தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை யார் மேலே நாம் வைத்திருக்கிறோம்? நம்மை உண்டாக்கின தேவன் மேலே வச்சிருக்கிறோமா, அல்லது இவ்வுலகத்தின் மேலே வைத்திருக்கிறோமா, மனிதர்கள் மேலே வைத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை படைத்த தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்து அண்டிக் கொண்டு வாழும்போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய பரம ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்மிடத்திலே எங்களுடைய நம்பிக்கை வைத்து இருக்கிற எங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு கேடகமாக அடைக்கலமாக இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக இந்த பூமியிலே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளை செய்து எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உடனிருந்து பாதுகாத்து பராமரித்த தயவிற்காக நன்றி செலுத்தி வரப்போகிற மே மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாக்க போகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.